Peppers Entertainment Television. Turn on the heat. நலம் காக்க. வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு நலம் காக்க. இன்றைய நிகழ்ச்சியில நம்மளுடைய ஹெல்த் கம்ப்ளீட்டா நம்ம எப்படி பெட்டரா பார்த்துக்கலாம், அதுக்கு என்னெல்லாம் டிப்ஸ் இருக்கு அண்ட் எந்த ஒரு பர்டிகுலரான சப்ஜெக்டை நம்ம அணுக போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க நம்மளுடைய செட்ஸுக்கு பாசிட்டிவ் ஹோமியோபதியில இருந்து டாக்டர் நித்யா அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். வெல்கம். அண்ட் இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம்? இன்னைக்கு நம்ம சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், ஆக்சுவலாக பேசிக்காக நம்மளோட தண்டுவடத்தில் வரக்கூடிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது வந்து கழுத்து பகுதி இல்லை பேக், லோ பேக் ரெண்டு பகுதியிலையும் வரும்போது கழுத்தில் வர்றது சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னும், ஹிப்பில் வர்றது லம்பா ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பாண்டிலோசிஸ்னா என்ன, அதில் எங்கெல்லாம் வருது, அதனோட அறிகுறிகள் எல்லாம் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்பாண்டிலோசிஸ்னா என்ன மேம்? பேசிக்காக வந்து ஸ்பாண்டிலோசிஸ் அப்படிங்கிறது நமக்கு முட்டில இருக்கக்கூடிய ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, முட்டி வலி இருக்கு அப்படின்னா அதில் வரக்கூடிய ஆர்த்தரைட்டிஸ் சொல்லுவோம். அதே தேய்மானம் வந்து நமக்கு ஸ்பைன்ல வருது, ஸ்பைனல் வெர்டிப்ராஸ் அங்கே வருது அப்படின்னா, அதாவது தண்டுவட எலும்புகள்ல வருது அப்படின்னா அது வந்து ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தண்டுவட எலும்புகள் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ஃப்ரம் நெக்ல இருந்து, அதாவது மூளையின் கீழ் பகுதியில இருந்து ஜஸ்ட் அரௌண்ட் 33 pairs ஆஃப் வெர்டிப்ராஸ் இருக்கு. நமக்கு என்னன்னா கழுத்துல ஒரு 7 வெர்டிப்ரா இருக்கு, சர்வைக்கல் வெர்டிப்ராஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு கீழே தொராசிக், அதாவது ஜஸ்ட் பாடி ஹோல் பாடியோடது வந்து தொராசிக் வெர்டிப்ராஸ்ன்னு சொல்லுவோம். அதில் ஒரு 12 வெர்டிப்ராஸ் இருக்கு. அகெயின் அதுக்கு கீழே பார்த்தோம்னா லம்பார் வெர்டிப்ராஸ், அதுல ஒரு 5 வெர்டிப்ராஸ் இருக்கு. அதுக்கு கீழே சாக்ரம் அண்ட் காக்கிக்ஸ்ன்னு சொல்லுவோம். சாக்ரம்ல ஒரு 5, காக்கிக்ஸ்ல ஒரு 4 அப்படின்னு பார்த்து மொத்தமாக வந்து 33 pairs ஆஃப் வெர்டிப்ராஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து எந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்டுவடம் வந்து ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபிளெக்சிபிலிட்டினா நெக் அண்ட் ஹிப் ரெண்டு மட்டும் தான் ஃபிளெக்சிபிலிட்டி. நடுவில் இருக்கக்கூடிய தொராசிக் வந்து ஜஸ்ட் நம்ம ஃபுல்லா ஒரு யூ பெண்ட் நம்ம போட முடியாது அந்த தொராசிக் வெர்டிப்ராஸ்ல. ஜஸ்ட் நமக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்படிதான் நம்ம குனியிறது, பின்னாடி குனியிறது, அந்த மாதிரி மட்டும் தான் பண்ண முடியும். நெக்கு தான் வந்து நமக்கு யூ டர்ன் இப்படி ஃபுல்லா போடலாம். அதே மாதிரி ஹிப்பும் வந்து நம்ம கீழே குனிஞ்சு காலை தொடுறோம் அப்படின்னா யூ ஃபுல்லா வளைக்கிறோம் இல்லையா, அந்த ரெண்டு அந்த பேர்ஸ் ஆஃப் வெர்டிப்ராஸ் தான் வந்து நல்ல ஃபிளெக்சிபிலிட்டி அதிகமா இருக்கு. நிறைய நம்ம அதுக்கு ஒர்க் பண்ணவும் செய்யறோம். அந்த வெர்டிப்ராஸை வச்சு நம்ம யூஸ்வலா நெக்கை டர்ன் பண்றது, ஹிப்பை டர்ன் பண்றது, ஜஸ்ட் குனிஞ்சு வேலை செய்யறது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்றது அந்த வெர்டிப்ராஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அது மாதிரி நம்ம அதிகமா யூசேஜ் பண்றதுனாலையும் இல்ல அதிகமா அதை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வைக்கிறதுனாலையும் வரக்கூடியது தான் நமக்கு தேய்மானம் அப்படிங்கிறது. அதுதான் வந்து ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுவே கழுத்து பகுதியில வந்ததுன்னா சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னும், ஹிப் பகுதியில் அதாவது இடுப்பு பகுதியில் வரும்போது லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஓகே ஓகே மேம். இப்போ வந்து நிறைய பேர் ரொம்ப நேரம் 2 வீலர் ஓட்டுறதுனால கூட ஸ்பாண்டிலோசிஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆக்சுவலா இப்போ 2 வீலர் ஓட்டுறது அப்படிங்கிறது ஓகே, நம்ம அதுல ஜர்க்ஸ், நம்ம வே ஆஃப் டிரைவிங் எப்படி பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது அப்படிங்கிறப்போ நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போகணுங்கிறதுக்காக அந்த ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும், ஒரு டில் 40 years வரைக்கும் ஸ்பீட் பிரேக்கர், ரோட்ல பள்ளம் மேடு எதையுமே பார்க்காம ஃபாஸ்டா போயிட்டு இருப்போம் இல்லையா. அந்த ஒரு ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க, இன்னும் நம்ம சொல்லணும்னா அடலசன்ஸ் நம்ம 2 வீலர் ஓட்டுறாங்க அப்படின்னா கண் முன்னே தெரியாம ஃபாஸ்டா போவாங்க. அப்படி நம்ம எந்த ஒரு மேடு பள்ளங்களுக்குமே வந்து நம்ம ஸ்லோ பண்ணாம அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கோம்னா ஷுவரா சீக்கிரமா தேய்மானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்ல நம்ம வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ரோடோட ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்லோ பண்ணி இல்ல அதிகமா போறோம், அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஸ்பீடை வந்து நம்ம மாடரேட் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பேக் பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகளே குறைக்கலாம். இன்னொரு சில என்னன்னா இந்த வே ஆஃப் வெஹிக்கிள், நம்ம வந்து ஸ்டைலிஷ்காக சீட்ஸை வந்து ரொம்ப புஷ் பண்றோம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ரொம்ப லோ பண்றோம், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த டிரைவிங்கே பொசிஷனே வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம நேரா உட்காந்து டிரைவ் பண்றோம் அப்படிங்கிறப்போ நம்மளோட வெர்டிப்ராஸ் வில் பி இன் ஸ்ட்ரைட் பொசிஷன். இல்ல நம்ம கொஞ்சம் ரொம்ப ஸ்லோப்பிங்கா உட்காந்து பண்றோம், இல்ல ரொம்ப லோவாவோ ரொம்ப ஹைட்டாவோ சீட் பண்ணும்போது அதுக்கான சேஞ்சஸ் வந்து வெர்டிப்ராஸ்ல வரத்தான் செய்யும். அந்த மாதிரி இருக்கும்போது பெயின் அதிகம் ஈஸியா வர்றதுக்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்திக்கிறோம். இன்னொரு விஷயம் நெக் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ். இப்போ பேசிக்கா வந்து எல்லாருக்குமே நெக் பெயின் வருது. முன்னாடிலாம் வந்து நெக் பெயின் அப்படிங்கிறது கொஞ்சம் ரேர் கண்டிஷன் சொல்லலாம். ஆனா இப்பெல்லாம் நெக் பெயின் அப்படின்னா காமனா எல்லாருக்குமே வருது. எதனால வருது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நெக் பெயின் அப்படிங்கிறது நம்மளோட ஒர்க், பிகாஸ் ஆஃப் ஒர்க் என்வாயன்மெண்ட், அது எல்லாத்தையும் பொறுத்து. நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா நிறைய ஒர்க் தலைக்கு, அதாவது கழுத்துக்கு நிறைய ஒர்க் கொடுக்குறோம்.
வெயிட் லிஃப்ட் பண்றேன். கிராமத்துல இருக்கிறவங்க அதிகமா தலையில பழு சுமப்பாங்க. இன்னும் நம்ம சிட்டிஸ்லன்னு பார்த்தோம்னா சிஸ்டம் நிறைய யூஸ் பண்றோம். நம்ம சிஸ்டம் யூஸ் பண்றப்போ நார்மலா இப்படி உட்காந்து யூஸ் பண்றோம்னா அப்படியே இருக்க போறது கிடையாது. கொஞ்சம் ரொம்ப சின்சியரா ரொம்ப அதுலயே ஆழ்ந்து வேலை செய்யறோம்னா நம்மளோட நெக் மட்டும் தனியா முன்னாடி வந்துரும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறப்போ வரக்கூடிய தேய்மான் கண்டினியூஸா அந்த பொசிஷன்லயே வச்சிருக்கோம், இல்லைன்னா ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டே இருக்கும், இல்லைன்னா அதிகமா நெக்குக்கான எக்ஸசைசஸ். ஒரு சிலர் வந்துட்டு ஜஸ்ட் ஃபேக்டரிஸ்ல ப்ரொடக்டிவ் லைன்ஸ்ல எல்லாம் இருக்கிறவங்க அவங்க யூஸ்வலா இப்படி திரும்பிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க கான்ஸ்டன்ட் ஒர்க் டு த நெக் அப்படின்னு இருக்கிறப்போ அந்த மாதிரி எல்லாம் கான்ஸ்டன்டா மூமெண்ட்ஸ் இருக்கும்போது சீக்கிரமா தேய்மானம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. இப்போ எஸ் ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ இந்த 2 வீலர்ஸ் அந்த எதனால வந்து இப்போ சீக்கிரமா தேய்மானம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னீங்க. பட் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்டா ஒரு எக்ஸசைஸ் மூலமாவோ இல்ல ஒரு சிம்பிள் மூவ்மெண்ட்ஸ் ஆன் an everyday பேசிஸ் பண்றது மூலமாவோ டெஃபினட்டா அதை நம்ம குறைக்க முடியும் இல்லையா? கண்டிப்பா. ஆக்சுவலா இப்போ கான்ஸ்டன்டா எக்ஸசைஸ் பண்றதுனால மட்டும் போதாது, அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸையும் கொஞ்சம் எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம். நம்ம இப்போ அதுல என்ன அறிகுறிகள் இருக்கும், அதனால என்ன பெயின் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலா பெயின் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு அரௌண்ட் இப்போ ஸ்பாண்டிலோசிஸ் இருக்குன்னா 40% ஆஃப் பீப்புள்ஸ்க்கு பெயினே ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வலி அதனுடைய அறிகுறிகள் இருக்காது. அரௌண்ட் 60% ஆஃப் பீப்புள்ஸ்க்கு பெயின் இருக்கும். எப்படி இருக்கும்னா அந்த பெயின் அண்ட் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், என்னால கழுத்தை மூவ் பண்ண முடியும். இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? மேம் என் பேர் வாணி, தாம்பரத்துல இருந்து கால் பண்ணிருக்கேன். ஓகே, சொல்லுங்க வாணி, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? எனக்கு டவுட் வந்து மேம், ஆக்சுவலா எனக்கு 5 months நான் பிரெக்னெண்டா இருக்கேன். ஓகேமா. என்னால வந்து குனிஞ்சு நிமிந்தெல்லாம் வேலை செய்யவே முடியல. குனிஞ்சாலே வாமிட்டிங் வர மாதிரி இருக்கு. ஓகே. அது வந்து எதனால அப்படி இருக்கு? அதுவும் இல்லாம மார்னிங் பாத்தீங்கன்னா என்னால எந்திரிச்சு சுத்தமா சமையல் பண்ண முடியல. ஓகே. ஒரே ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கு. ஒரு நேரம் அந்த சாப்பாடு செய்யும்போது அந்த ஸ்மெல்லுக்கு அப்படியே வாமிட் வந்துடுது. ஓகே. இல்ல ஆக்சுவலா பிரெக்னன்சில வாமிட்டிங் அப்படிங்கிறது காமன் இல்லையா? இந்த நம்ம மார்னிங் சிக்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது 3 monthsல இருக்கும். அது யூஸ்வலா எல்லாருக்கும். உங்களுக்கு 5 months வரைக்கும் கண்டினியூ ஆகுது, அவ்வளவுதான். அது வேற ஒன்றும் பெருசா நீங்க அதை யோசிச்சுக்க வேண்டாம். ஓகே, சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஃபுட் பார்த்தா அந்த மாதிரி எல்லாம் வாமிட் வருது அப்படிங்கிறப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். இஃப் யூ நாட் ஃபீல் கம்ஃபர்டபுள் வித் நீங்க இப்போ எடுத்துக்கிற மெடிசன்ஸ்ல கம்ஃபர்டபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. கண்டிப்பா பிரெக்னன்சில சேஃபர் மெடிசன்ஸ் இருக்கு வாமிட்டிங்க்கு, நம்ம அதை கொடுக்கலாம். ஓ அப்படிங்களா? அது குனிஞ்சு நிமிந்துலாம் வேலை செய்யவே முடியல, ஏன்னா குனிஞ்சாலே அந்த மாதிரி இருக்கு. இல்ல ஆக்சுவலா இருக்கதான் செய்யும். ஆனா உங்களுக்கு வந்து 6 months கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓ அப்படிங்களா மேம்? ஓகே மேம். ஓகே. தவிர்த்து நான் வெயில்ல இந்த டைம் வெயில் ஓவரா இருக்கனால நான் ஏதாவது எடுத்துக்கலாமா ட்ரிங்க்ஸ் ஏதாவது? தாராளமா எல்லாமே எடுத்துக்கலாம். காலமே வந்து வாமிட்டிங் வந்துட்டே தான் இருக்கு. லெமன் ஜூஸஸ் நிறைய எடுத்துக்கலாம், சாத்துக்குடி ஆரஞ்சு ஜூஸஸ் எடுத்துக்கலாம். வாமிட் இருந்தாலும் கண்டுக்காம நீங்க எடுத்துக்கிட்டாதான் உங்களோட ஸ்டாமினாவை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும், இல்லைன்னா ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஓ அப்படிங்களா மேம்? ஓகே மேம். ஓகே. இது தவிர நான்வெஜ்ல ஏதாவது எடுத்துக்கலாமா மேம்? ஏன்னா மீன் வந்து சூடுன்னு சொல்றாங்க, அப்படியா? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, எல்லாமே எடுத்துக்கலாமா. நான்வெஜ் எல்லாமே லிமிட்டா எடுத்துக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப அதிகமா எதையுமே எடுத்துக்காம ஓரளவுக்கு லிமிட்டோட எடுத்துக்கணும். அதுவும் இல்லாம மேம் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு மேம், சாப்பிட்டாங்கன்னா அது நெஞ்ச கறிக்குது சொல்லுவாங்க பார்த்தா. இது வந்து பிகாஸ் ஆஃப் பிரெக்னன்சினாலதாம்மா. இது நீங்க சொல்ற எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே பிரெக்னன்சியோட ஒரு ஒன் ஆஃப் த பிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் தான். நம்ம பிரெக்னன்சில நம்ம உடம்புல வரக்கூடிய சேஞ்சஸ் தான். உங்களுக்கு இதுக்கு மேல நமக்கு டவுட் இருக்கு அப்படிங்கும்போது நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. கண்டிப்பா டீடைல் பக்கத்துல பிரான்ச்சஸ் வந்து சென்னையில 2 இடத்துல இருக்கு, வேளச்சேரி அண்ட் அண்ணா நகர்ல இருக்கு. அது தவிர கோயம்புத்தூர் அண்ட் மதுரையிலயும் இருக்கு. உங்களுக்கு எது பக்கத்துல இருக்கோ நீங்க நேர்ல வாங்க, கண்டிப்பா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே மேம். ஓகே, தேங்க் யூ so much மேம். ஓகே ஓகே, தேங்க் யூ so much for calling. Yes. அண்ட் இன்னும் தொடர்ந்து நாம வந்து ஸ்பாண்டிலோசிஸ் பத்தி நிறைய விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில பாசிட்டிவ் ஹோமியோபதியில இருந்து டாக்டர் நித்யா அவர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். அண்ட் மெயின்லி ஸ்பாண்டிலோசிஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ இத பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க மேம். அண்ட் இப்போ அதுல வரக்கூடிய சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஜஸ்ட் நமக்கு பெயின் அண்ட் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த நெக் இருக்கும். ஸ்டிஃப்னஸ் அப்படின்னா ரொம்ப மூவ் பண்றதுக்கே, ஜஸ்ட் டர்ன் பண்றதுக்கு. இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம் டாக்டர். இப்போ எனக்கு நீங்க சொன்ன மாதிரி சர்வைக்கல் காலர் தான் போட்டிருக்கேன், நெக் பெயின்னு சொல்லிட்டு. ஓகேமா. அது பெல்ட் போட்டுட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அந்த மாதிரி பண்ணலாமாங்க? பெல்ட் என்ன ஒர்க் பண்றீங்கம்மா? சும்மா ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் தான். ஓ எஸ், ஆக்சுவலா ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க ஒர்க் பண்ணும்போது மட்டும் நீங்க பெல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெயின் இருக்கா நெக்ல?
நெக்ல பெயின் இருக்குங்க டாக்டர். பட் ரைட் சைடு வந்துட்டு எனக்கு ஃபுல்லா எனக்கு மசில்ஸ் வந்து டைட்டா இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டு பிசியோ 10 days நான் பண்ணேன். ஓகே. பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் எனக்கு லூஸ் நல்லா தெரியுது. பட் நெக்ஸ்ட் வந்து சைடுல அந்த ஜட பின்னல் போடுறோம் இல்லீங்களா, டெட் எண்ட், அந்த நெக் மட்டும் எனக்கு ரொம்ப பெயின் ஆகுதுங்க. ரெண்டு சைடு. உங்களால பின்னும்போது கை வலி கஷ்டமா இருக்கா? புரியலீங்க டாக்டர். கை வலி ரொம்ப அதிகமா இருக்கா? ஷோல்டர்ஸ் வந்து மூவ் பண்ணும்போது வலி இருக்கா உங்களுக்கு? இல்லைங்க, கை வலி வந்துட்டு எனக்கு 75% எனக்கு லெஃப்ட்ல தான் இருக்கு, கம்மியா இருக்கு. பட் நெக்ல வந்து அந்த கார்னர் டபுள் சைடு பெயின் ஆகுது. கார்னர் பெயின் இருக்கு. ஆக்சுவலா உங்களுக்கு வந்துட்டு cervical spondylosis, தலை சுத்தல் ஏதாவது இருக்காமா டாக்டர்? தலை சுத்தல் இருக்கா? தலை சுத்தல் இல்லைங்க டாக்டர். இல்ல. ஓகே. உங்களோட ஏஜ் என்னமா? 33. ஓகே. நீங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. ஓகேவா? பிகாஸ் என்னன்னா காலர் யூஸ் பண்றீங்க இல்லையா, ஜஸ்ட் உங்களுக்கு அதுக்கான சிவியாரிட்டி இருக்கிறதுனால டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கான ஸ்பெஷல் எக்ஸசைசஸ் சிலது இருக்கு. பிளஸ் உங்களுக்கு இதோட சேர்த்து நீங்க பிசியோதெரபி பண்ணிட்டீங்க, ஈவன் தான் உங்களுக்கு பெயின் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ஸ்பெஷல் எக்ஸசைசஸ் கொஞ்சம் அதுக்கான மெடிசின்ஸ் ரெண்டையுமே சேர்ந்து நம்ம சைமல்டேனியஸா கொடுக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு காலர்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். நீங்க காலர் போடுறதுல இருந்து நம்ம ஜஸ்ட் அதுல இருந்து ஓவர் கம் ஆகி வெளில வர முடியும் கண்டிப்பா. ஆனா வந்து நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச் வாங்க. கொஞ்சம் ரெகுலரா மெடிசன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு காலர் போடாமலும் பிளஸ் எக்ஸசைஸ் பண்றது மூலமா பெர்மனண்டா அதுல இருந்து ரிலீஃப் கொடுக்க முடியுமா? ஓகேங்க டாக்டர். பட் நான் வந்துட்டு காலர் போட்டுட்டு 2 வீலர் ஓட்டுறேங்க டாக்டர். ஆனா அவங்க 3 months ஓட்ட வேணாம்னு சொன்னாங்க. ஓட்டாம இருக்கிறது நல்லது. காலரோட ஓட்டினா பிரச்சனை இல்லை இல்லைங்களா? இதர் காலர் போட்டாலும் சரி போடலைனாலும் காலர்ங்கிறது ஒரு சப்போர்ட் உங்களுக்கு, தட்ஸ் ஆல். ஓகேவா? நீங்க இப்போ ஓட்டாம இருக்கிறீங்கன்னா இட் வில் பி குட். உங்களுக்கு சீக்கிரமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்ல? ஓகேங்க டாக்டர். ஓகே, தேங்க்யூ. தேங்க் யூ so much for calling. அண்ட் இப்போ வந்து நீங்க வந்து இந்த காலர் கிட்ட கேட்டிருந்தீங்க நெக் பெயின் இருக்கும்போது தலை சுத்தல் இருக்கா அப்படின்ட்டு. வாட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன்? இப்போ நமக்கு நர்வ் கம்ப்ரெஷன் அப்படி நம்ம சொல்லுவோம். இப்போ என்னன்னா cervical ரூட்ல இருந்து ஸ்பைனல் கார்ட்ல இருந்து cervical ரூட்க்கு வரக்கூடிய நர்வ் வந்து அந்த இடத்துல சின்னதா ஒரு கம்ப்ரெஷன் ஆயிருக்கு, இல்ல ஒரு பல்ஜ் இருக்கு அப்படின்னா அங்க இருந்து வரக்கூடிய நர்வ் சப்ளைஸ் டு தி ஹெட் இருக்கும் இல்லையா, அங்க கம்ப்ரெஷன் ஆகும். அதனால பிகாஸ் ஆஃப் தட் ஒரு கிடினஸ், ரீலிங் சென்சேஷன். ஒரு காலர் இருக்காங்க மேம். வணக்கம். டாக்டர் ஆல்ரெடி நான் பேசிட்டேங்க டாக்டர். சொல்லுங்கம்மா. ஓகே ஓகே. ஐ திங்க் இப்போ கால் பண்ண லாஸ்டா கால் பண்ணாங்க. ஆக்சுவலா ஒரு ரீலிங் சென்சேஷன் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. பேஷண்ட் வந்துட்டு நான் படுத்திருந்து நான் எந்திரிக்கிறேன் அப்படின்னாலே ஒரு மாதிரி தலை சுத்துது, இல்ல நம்மளோட ரூமே வந்து எனக்கு சுத்துற மாதிரி இருக்கு, நான் அப்படியே தான் இருக்கேன் ரூம் வந்து சுத்துற மாதிரி இருக்கு அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவாங்க பேஷண்ட்ஸ். அந்த மாதிரியான ஒரு ரீலிங் ஒரு சுத்துற சென்சேஷன் இருந்துட்டே இருக்கும். அப்போ வந்து தலை சுத்தல் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்க பிபி செக் பண்ணுவாங்க. யூஸ்வலா வந்துட்டு கிடினஸ் இருக்குனால பிபி இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அப்படிங்கிறது பார்க்கறது காமன் இல்லையா? பிபியும் நார்மலா இருக்கும், ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸும் இருக்காது, வேற எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை, இயர் பெயின் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆனா எனக்கு தலை சுத்தல் மட்டும் இருந்துட்டே இருக்கு. அவங்களுக்கு வந்து அந்த cervical spondylosisனால தான் தலை சுத்தல் இருக்கு அப்படிங்கறத டயக்னோஸ் பண்றதுக்கே இட் மே டிலே பிகாஸ் ஆஃப் தட். பிகாஸ் பெயின் எல்லாம் எதுவும் இல்லை, தலை சுத்தல் மட்டும் இருக்கு அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சிலருக்கு வந்து பெயின் அண்ட் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், ஜஸ்ட் மூவ் பண்றதுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு டிங்லிங் சென்சேஷன், ஒரு மாதிரி நம்மன்னு உள்ள இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நம்னஸ், அதாவது மரத்து போறது கை ஃபுல்லா இங்க இருந்து வரக்கூடிய நர்வ்ஸ் அதோட சப்ளை பண்ணக்கூடியது டில் ஃபிங்கர் எண்ட் ஆஃப் த ஃபிங்கர் வரைக்கும். அப்போ ஒரு நம்னஸ், ஒரு மரத்து போற மாதிரி யாரும் இருக்கணும். இப்போ நமக்கு கீழே கை போடுறோம் அப்படின்னா கை திடீர்னு ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி இழுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நமக்கு டிங்லிங் சொல்லுவோம். நம்ம ஜஸ்ட் கீழே கை போடவே முடியல, எனக்கு இழுக்கிற மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகே. இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா, நாங்க சேலத்துல இருந்து பேசுறோம்மா. சொல்லுங்க, உங்க பெயர்? என் பேர் வந்து வடிவாம்பல்மா. ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்க. எனக்கு வந்து இப்போ ஒரு 10 years எனக்கு வந்து பேக் பெயின் இருக்குங்க. ஓகேமா. இதுல வந்து கழுத்து பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப வலியா இருக்குதுங்க. ஆக்சுவலி நான் வந்து பியூட்டிஷியனுங்க. ஓகே. அந்த வலி வந்து எனக்கு ரொம்ப இப்ப ஜாஸ்தியா இருக்கு, இப்ப என்னால ஒர்க் பண்ண முடியலைங்க. ஓகே ஓகே ஓகே. ஜஸ்ட் நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணுவீங்க இல்லையா ஷோல்டர்ஸ்க்குலாம்? ஆமா ஆமா. ஷோல்டர்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி வர்க் பண்ண வேண்டியிருக்கும். கழுத்து மட்டும் தான் வலி இருக்கா இல்ல கையும் சேர்ந்து வலி இருக்குங்களா? மேடம் ஃபுல்லாவுமே அந்த சென்டர் நரம்பு ஃபுல்லாவுமே வலி இருக்குங்க. தண்டுவடம் ஃபுல்லாவே வலி இருக்கா? ஆமா ஆமாங்க. கையில மதமதப்பு ஏதாவது இருக்குங்களா? சைடுல வலி, தோல் பட்டையில வலி இருக்குதுங்க. மதமதப்பு அந்த மாதிரி நம்னஸ்லாம் இல்லை, எதுவும் இல்லை இல்லையா? அதுலயும் இருக்குங்க வலி. முன்னாடி அந்த மசில் ஃபுல்லாவுமே எனக்கு வந்து
சொல்றாங்க டாக்டர். ஓகே 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 இல்லம்மா, ஆக்சுவலா அதுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண வேண்டியிருக்குமா. cervical spondylosis-க்கு அந்த நெக் பெயின், ஸ்பைனல் கார்டு வந்துட்டு பெயின் இருக்கு அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னொரு விஷயம், அதுக்கு ப்ராப்பரா ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும். அது கூட ஹோமியோபதி மெடிசன்ஸும் நீங்க கூட எடுத்துக்க வேண்டி இருக்குமா, சரிங்களா? வெறும் ஜஸ்ட் நம்ம மெடிசன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம் பெட்டர்மெண்ட்ஸ் அப்படின்னு கிடையாது. கூட மெடிசன் ஒரு 50% ஒர்க் அவுட் பண்ணுதுன்னா நம்மளோட எக்ஸசைஸ் வந்து ஒரு 50% ஒர்க் அவுட் பண்ணணுமா. ரெண்டையுமே சைமல்டேனியஸா பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்க சேலத்துல இருக்கீங்க அப்படின்னா நியர்பை கோயம்புத்தூர்லயும் பிரான்ச்சஸ் இருக்கு, சென்னையிலயும் பிரான்ச்சஸ் இருக்கு. உங்களுக்கு எது நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சோ நீங்க நேர்ல வாங்க. டீடைல்டா டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அது கூட வந்து மெடிசன் அண்ட் எக்ஸசைசஸையும் சொல்லி கொடுப்பாங்கம்மா. சரிங்கம்மா சரிங்கம்மா. இது வந்து இது ஹோமியோபதியே நம்ம வந்து இன்டேக் பண்ணா நமக்கு கியூரா? கண்டிப்பா கண்டிப்பாம்மா. சரிங்கம்மா. தேங்க்யூ தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அண்ட் இந்த தலை சுத்தல் எஸ், இந்த சிம்டம்ஸ் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, ஒரு டிங்லிங் அண்ட் நம்னஸ் மட்டும் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு என்னன்னா கெயிட், அதாவது அவங்களோட நடையே வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கோஆர்டினேஷன், நம்ம கை தூக்கணும் அப்படின்னு நினைப்போம், கை தூக்குவாங்க பாதி வரைக்கும் மட்டும்தான். அவங்களோட மைண்ட்ல வந்து இது வரைக்கும் தூக்கிட்டு தான் நினைப்பாங்க, ஆனா இது வரைக்கும் தான் கை வந்திருக்கும். ஒரு டிஸ்கோஆர்டினேஷன் இருக்கும். அவங்களால தலை வாடுறதுக்கு இல்ல சாரி வியர் பண்றதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க பேஷண்ட்ஸ். நெக்கு தானே வலி, எனக்கு வந்து கழுத்துல தானே தேய்மானம் இருக்கு, ஏன் என்னால கை தூக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ நெக்ல இருந்து வரக்கூடிய நர்வ் வந்து கை வரைக்கும் சப்ளை பண்றதுனாலதான் நம்மளால அது கை தூக்க முடியல. ஈவன் கை மட்டும் கிடையாது, நமக்கு காலிலையும் அந்த மாதிரியான ஒரு கோஆர்டினேஷன் டிஸ்கோஆர்டினேஷன் இருக்கும். ஓகே, இப்போ இன்னொரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். யார் பேசுறீங்க? நான் வேலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, உங்க பெயர்? என் பேர் சீதா மேடம். ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்க. இருக்கு. சொல்லுங்கம்மா. எங்க ஹஸ்பண்ட் வந்து அல்சர் இருக்குங்க மேடம். ஓகே, கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கா? ஆமாங்க மேடம். ஓகேம்மா. 33 இயர்ஸ் ஆகுது. சரிங்கம்மா. என்ன கம்ப்ளைண்ட் இருக்கா? அதனால நெஞ்சு எரிச்சல் இருக்கா, இல்ல புளிச்ச ஏப்பம் அந்த மாதிரி இருக்கா, வயிறு வலி இருக்கா? அதான் மேடம், நைட்ல வந்து ஃபுல்லா பேக் ஹெட்ல இருந்து ஃபுட் வரைக்கும் அது ஃபுல்லா எரிச்சலா இருக்கு. அப்படி பாதம் வரைக்கும் எரிச்சல் இருக்கு உடம்பு ஃபுல்லாவே? ஆமாங்க மேடம். ஓகே, வேற என்ன தொந்தரவு இருக்குமா? வேற எதுவும் இல்ல மேடம். அது எரிச்சல்னால தான் நைட் எல்லாம் தூங்கவே மாட்டறாங்க. ஹாஸ்பிடல்லாம் போனோங்க. ஓகே, அதெல்லாம் ஒண்ணும் சரி ஆகல இல்லையா? நீங்க பயப்படவே வேண்டாம். ஆக்சுவலி இந்த கம்ப்ளைண்ட்னா நமக்கு ஹோமியோபதி மெடிசின்ஸ்ல மட்டும் தான் சரி பண்ண முடியும். ஓகேவா? ஒரு அன்னோயிங் பர்னிங் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். பிகாஸ் ஆஃப் த ஹீட்னாலையும் அது வரலாம், இல்ல நமக்கு இருக்கக்கூடிய அறிகுறி அதாவது டிசீஸ்னாலையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவரை நேர்ல கூட்டிட்டு வாங்க. பக்கத்துல உள்ள பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சுக்கு சென்னையிலேயே 2 இடத்துல இருக்கு, அண்ணா நகர் வேளச்சேரியிலயும் இருக்கு. நேர்ல கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா நம்ம மருந்து கொடுக்கறது மூலமா ஸ்பெசிபிக் மெடிசன் இருக்கு. இந்த மாதிரியான தலையில இருந்து பாதம் வரைக்கும் ஒரு எரிச்சல், ஒரு அன்னோன் காசஸ், அதுக்கான மருந்துகளே ஸ்பெசிபிக்கா இருக்கு. நம்ம அதை கொடுக்கும்போது கண்டிப்பா அதுல இருந்து அவர் ஓவர் கம் ஆவாரு. அது கூட உங்களுக்கு டயட்டும் சொல்லி கொடுப்பாங்க டாக்டர்ஸ். என்னெல்லாம் சாப்பிடலாம், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணோம்னா கொஞ்ச நாள்லயே நமக்கு அது குறைஞ்சிடும். நீங்க அதுல இருந்து ரிலீவ் ஆகி நார்மலா லீட் பண்ணலாம் லைஃப். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அழைத்ததுக்கு நன்றி. அண்ட் நம்மளுடைய இந்த சிம்டம்ஸ் அப்படி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, பெயின், நம்னஸ் அலாங் வித் ஒரு டிங்லிங் சென்சேஷன், ஒரு ஷாக்கிங் பெயின், கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரியான ஒரு பெயின் இருக்கும். அது கூட கையில வந்து டிஸ்கோஆர்டினேஷன், அதாவது கையை நம்மளால ஒர்க் பண்ண முடியாது. நம்ம நினைக்கிற மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு, ஒரு தலை வாரத்துக்கு, ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷனேட் இருக்கும். இன்னும் அதுக்கப்புறம் அட்வான்ஸா நம்ம போகுதுன்னா பவல் அண்ட் பிளாடர்லயும் டிஸ்டர்பன்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் அங்கிருந்து வரக்கூடிய நர்வ்ஸ் வந்து பவல்க்கும், அதாவது யூரினரி பிளாடருக்கும் சப்ளை பண்ணுது, இன்டெஸ்டைன்ஸ்க்கும் சப்ளை பண்ணுது. அப்போ வந்து அங்க வந்து இந்த மாதிரியான டிஸ்கோஆர்டினேஷன் இருக்கு அப்படின்னா கொஞ்சமா யூரின் கலெக்ட் ஆனா கூட உடனே யூரின் பாஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு சென்சேஷன், இல்ல ஃப்ரீக்வெண்ட் லூஸ் மோஷன்ஸ், இல்ல கான்ஸ்டிபேஷன், அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் யூரின் அதாவது பவல் அண்ட் பிளாடர்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் வந்துட்டு ஸ்பாண்டைலோசிஸ்னால வரக்கூடிய அறிகுறிகள், அதாவது தண்டுவடத்துல வரக்கூடிய தேய்மானம், அதனால நர்வ் கம்ப்ரெஷன், அதனால வரக்கூடிய அறிகுறிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இது வந்து நம்ம பேசிக்கா இப்போ cervical spondylosis அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து நம்ம lumbar spondylosis பார்க்கலாம். ஓகே, இன்றைய நிகழ்ச்சியில பாசிட்டிவ் ஹோமியோபதியில இருந்து டாக்டர் நித்யா அவர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். அண்ட் ஸ்பாண்டிலோசிஸ் இதை பத்தி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனுடைய ஒரு பகுதியை நம்ம வந்து இப்போ சொல்லியிருக்கீங்க. வாட் இஸ் அதர் கைண்ட் ஆஃப்? இப்போ நம்ம சொல்ல போனோம்னா ஃபர்ஸ்ட் நெக்ல வர மூமெண்ட்ஸ், அதனுடைய ஸ்பாண்டிலோசிஸ் பத்தி பார்த்தோம். அடுத்து ஹிப்ல, அதாவது ஹிப் பகுதியில் வரக்கூடிய ஸ்பாண்டிலோசிஸ், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
நிறைய பேருக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃப்கே வந்து நமக்கு ஹிப் பெயின் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் இடுப்பு வலிக்குது, பேக் பெயின் இருக்கு, லோ பேக் பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய காசஸ் இருக்கு. பேக் பெயின் வெறும் பேக் பெயின் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதுக்கு நிறைய அந்த காரணங்கள்ல ஒண்ணு அப்படின்னு நம்ம லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா என்னெல்லாம் ரீசன்ஸ் இருக்கும், நிறைய மோஸ்ட் ஆஃப் த ஹிப் பெயினுக்கு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஸ்பாண்டிலோசிஸ் தான் சொல்ல முடியும். ஓகே, இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து வடிவன்ட்டுங்க. ஓகே, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? எனக்கு வந்து ரைட் ஹேண்ட்ல வந்துட்டுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. ஹலோ, எனக்கு ரைட் ஹேண்ட்ல வந்துட்டுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. நீங்க வந்து டிவி வால்யூம் குறைச்சிட்டு போன்ல பேசுங்க. டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு ரைட் ஹேண்ட்ல வந்துட்டுங்க, இந்த ஜடை பின்னும் போது, இந்த ஆனியன் கட் பண்ணும்போது, ஏதாவது இந்த டிப்புக்கு வேலை கொடுக்கும் போது மட்டும் கை மரமரன்னு ஆயிடுங்க. விருத்து போற மாதிரி இருக்கு, உணர்ச்சிகள் கம்மியா மரத்து போயிடும். அப்புறம் பஸ் கம்பி எல்லாம் புடிச்சா டைட், அந்த ஃபிங்கரை டைட் பண்ணினாலே மரமரன்னு ஆயிக்குதுங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லா டைட் பண்ணாலே ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்காங்கம்மா. என்னங்க? அதாவது ஸ்டிஃப்னஸ், ஒரு மாதிரி டைட்னஸ் இருக்கா உங்களுக்கு? கையை இப்படி மூடிட்டு இப்படி ஓபன் பண்ணும்போது ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கா? ஆமாங்க, டைட்டா இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? ஆமாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்துருக்கீங்களா நீங்க? பிளட் டெஸ்ட் பார்த்தா எனக்கு எந்த கம்ப்ளைண்ட் இல்ல. ஆக்சுவலா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஒரு கண்டிஷன் இருக்குமா, அதுல கூட இந்த நம்னஸ் அந்த ஸ்டிஃப்னஸ் வரும். லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா இதே மே மந்த்ல வந்துட்டுங்க தலை சுத்தல் மாதிரி வந்துச்சுங்க. ஓகே, திடீர்னு தலை சுத்தல் வந்துச்சு. எதுனாலன்னு தெரியல. நான் பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ண, பிரஷர் பார்த்தாங்க, எல்லாம் நார்மலா இருந்துச்சு. பட் இல்ல, ஆக்சுவலா மோஸ்ட் ஆஃப் இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்னால வரக்கூடிய தலை சுத்தல் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம முன்னாடியே சொன்னோம், அதாவது கழுத்து பகுதியில இருக்கக்கூடிய தண்டுவடம் இருக்கு இல்லையா, அதுக்கு இடைப்பட்ட கேப் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுறதுனாலையும் இல்ல அது ரெண்டு போன் வந்து ஒட்டுறதுனாலையும் இந்த மாதிரியான தலை சுத்தல் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குமா. இது வந்து நமக்கு கொஞ்சம் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் எக்ஸசைசஸும் பண்ணினாதான் நமக்கு அது சரியாகும். நீங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க, டீடைல்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராப்பரா கைட் பண்ணி அதுக்குரிய மருந்து கொடுக்கும்போது கண்டிப்பா அதுல இருந்து நீங்க ரிலீவ் ஆக முடியுமா. அப்படிங்களா? அதுக்கும் தலை சுத்தலுக்கும் நிறைய ரிலேஷன் இருக்கு, கண்டிப்பா வரும். ஆக்சுவலா வேற எந்த ரீசன்ஸ் இல்ல அப்படிங்கும் போது நீங்க ஒரு நெக் எக்ஸ்ரே மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதோட எஃபெக்ட் வந்து தெரியும். தலை சுத்தல் இதனாலதான் இருக்கு அப்படிங்கறதே வந்து டாக்டர்ஸே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கு கோயம்புத்தூர்ல நியர்பை பிரான்ச் இருக்கு, ஆர்எஸ்புரம்ல இருக்கு பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச். நீங்க நேர்ல வந்து பாருங்க, டாக்டர் வந்து உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதை பத்தி. அது கூட நமக்கு மருந்தும் கொடுப்பாங்க, உங்களுக்கு எக்ஸசைஸ் மருந்து எல்லாமே கொடுப்பாங்க. கொஞ்சம் ரெகுலரா எடுத்துக்கும் போது கண்டிப்பா சரியாயிடும் அதுல இருந்து. ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ. ஓகே, தேங்க் யூ so much for calling. And hip பகுதியில வரக்கூடிய ஸ்பாண்டிலோசிஸ், அதாவது லம்பார் வெர்டிபிராஸ்ல வரக்கூடிய ஸ்பாண்டிலோசிஸ், அங்கேயும் தேய்மானம் அதிகமா இருக்கிறதுக்கு காரணங்கள் என்னன்னா நம்ம அதிகமா யூஸ் பண்றோம். சாதாரணமா வீட்டுல குனிஞ்சு நிம்மறதும் சரி, இல்ல பிகாஸ் ஆஃப் எக்ஸசைசஸ் பண்றதுனாலையும் சரி, இல்ல ஒர்க் பிளேஸ்ல கான்ஸ்டன்ட் சிட்டிங் பொசிஷன்ல இருக்கிறதுனாலையும் சரி, அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். நமக்கு ஒரு இப்பெல்லாம் வந்து ரொம்ப லாங் பீரியட் ஆஃப் டைம், ஒரு 8 hours இருந்து 12 hours வரைக்கும் working hours வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு இல்லையா. 12 hours கண்டினியூஸா சிஸ்டம்ல வர்க் பண்ணி உட்கார்ந்து ஒரு பொசிஷன்ல. இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. யார் பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? அம்பிளிக்கல் ஹெர்னியா இருக்கு மேடம், அது சரி பண்ண முடியுமா ஹோமியோபதியில இருந்தா? ஓகே ஓகே, என்ன ஸ்டேஜ்ல இருக்குமா உங்களுக்கு? அது கிட்டத்தட்ட ஒரு 10 years இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, 10 years இருக்கு. உங்க ஸ்கேன் எடுத்துருப்பீங்க இல்லையா நீங்க? உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு நீங்க நேர்ல வாங்க. உங்களுக்கு அண்ணா நகர்ல ஒரு பிரான்ச் இருக்கு, வேளச்சேரியில ஒரு பிரான்ச் இருக்கு. எங்க நியர்பை பக்கமோ நீங்க நேர்ல வாங்க. உங்க என்ன ஸ்டேஜ் பத்தில கியூரபிள் இருக்கா மேடம்? இது என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? நீங்க நேர்ல வாங்க, நம்ம பார்த்துட்டு அதை சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ so much. சோ இப்போ ஸ்பாண்டிலோசிஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, தேய்மானம் அப்படிங்கிறது பிகாஸ் ஆஃப் அவர் ஒர்க், அதனால அதிகமா தேய்மானம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம சிட்டிங் பாய்ச்சர், உட்கார்ற பொசிஷனே வந்து ரொம்ப நேரம் உட்காராம ஒரு சில டைம் வந்து ரொம்ப கூன் போட்டு உட்காந்துருப்போம், இல்ல ஒரு சில டைம் ரொம்ப ஒரு ஷேப்லெஸ்ஸா உட்காந்துருக்கோம், இல்ல தூங்கும் போது ரொம்ப ஷேப்லெஸ்ஸா தூங்குறோம். அப்படிங்கிறப்போ அந்த மாதிரியான ஒரு டைட்னஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இன்னொரு விஷயம் ஒபிசிட்டி, பிகாஸ் ஆஃப் ரொம்ப ஓவர் வெயிட் இருக்கிறவங்க, அப்பர் பார்ட் ஆஃப் பாடியில வெயிட் அதிகமா இருக்கிறப்போ இட் வில் கம்ப்ரஸ் த ஹோல்
வெட்டிப்ரா தான் வந்து நம்ம வெயிட் அப்பர் பாடியோட வெயிட் வந்து ஹிப் ஜாயிண்ட்ல பேர் பண்ணணும் இல்லையா? அப்போ வெயிட் அதிகமா இருக்கிறதுனாலையும் சீக்கிரமா தேய்மானம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது பிகாஸ் ஆஃப் வெயிட். அது வந்து இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும் ஒரு வெட்டிப்ராக்கும் இன்னொரு வெட்டிப்ராக்கும் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் கம்மியாகும் போது நமக்கு இந்த மாதிரியான பெயின்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே மேம். இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம் சார், யார் பேசுறீங்க? கடலூர்ல இருந்து குமார் பேசுறேன் மேடம். ஓகே, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? டாக்டர் கிட்ட கேளுங்க. சொல்லுங்க சார். ஹலோ மேடம். சொல்லுங்க சார். நெஞ்சுக்கு நேரம் வலிச்சுட்டே இருக்கு மேடம், என்ன காரணம்னு தெரியல மேடம். செஸ்ட்ல பெயின் இருக்கா நேரா உங்களுக்கு? என்ன மேடம்? செஸ்ட்ல பெயின் இருக்கா? செஸ்ட்டுக்கு நேரா பேக்ல பெயின் இருக்கா? நெஞ்சில மேடம், இந்த இதயம் பக்கத்துல. அங்க வலி இருக்கா எரிச்சல் இருக்காப்பா? வலிங்க. வலி இருக்கா? ஆமா. உங்களோட ஏஜ் என்ன இப்போ? 31. என்ன ஒர்க் பண்றீங்க? ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன். ஓகே, நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. பிகாஸ் கேஸ்ட்ரிக் ட்ரபிள்னாலையும் அந்த மாதிரி பெயின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல சாதாரணமா ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்றதுனாலையும் இல்ல பிரீத்திங் டிஃபிகல்ட்டி இருந்தாலும் பெயின் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெறும் கேஸ்ட்ரிக் ட்ரபிள்னோ இல்ல பிரீத்திங் டிஃபிகல்ட்டினோ அதை நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியாது. எனி ஹார்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். அதனால நீங்க நேர்ல வாங்க. டாக்டர் உங்களை டீடைல்டா கேஸ் எடுப்பாங்க. அது மூலமா வேற என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டு மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பா அதுல இருந்து ரெக்கவர் ஆயிடலாம் சார் நீங்க. ஓகே மேடம். ஓகே, thank you so much for calling. And இப்போ அதனுடைய சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் ஹிப் பெயின்ல, அதாவது லம்பா ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னா அதுல என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்? நமக்கு கையில cervical ஸ்பாண்டிலோசிஸ்ல சொன்னோம் இல்லையா, அதே மாதிரியான அறிகுறிகள் தான். ஆனா ஸ்டிஃப்னஸ் ரொம்ப இருக்காது. அதாவது ஒரு டைட்னஸ். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்னால டக்குன்னு நேரா ஏஞ்சி நடக்க முடியல, கொஞ்சம் நேரம் இப்படியே குனிஞ்சிருந்து கொஞ்சம் அப்படியே அப்புறம் கொஞ்சம் ஒரு 5 minutes ஆகுது அது என்னால ரீகெயின் ஆகி நார்மலுக்கு வர்றதுக்கு. இல்ல நடந்தா கூட ஒரு சிலர் வந்து ஒரு 5 minutes இல்ல ஒரு 1/2 hour வரைக்கும் நான் இப்படி கொஞ்சம் கூன் போட்ட மாதிரி தான் நடக்கிறேன், என்னால நேரா நிமிர்ந்து நடக்க முடியும். அதுக்கப்புறம் பாடி ஹீட் அதிகமாகறப்போ ஐ ஃபீல் லிட்டில் பிட் கம்ஃபர்டபுள், நான் நேரா என்னால நடக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும் பிகாஸ் ஆஃப் த. இப்போ இன்னொரு நேர் லைன்ல இருக்காங்க மேம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். மேடம் வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் பேரு உம்மல் பேசுங்க. ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. தேங்க்ஸ் மேடம். சொல்லுங்கம்மா. குதிங்காலு வலிக்குது மேடம். ஓகே, வெயிட் அதிகமா இருக்கு. உங்களோட வெயிட் எவ்வளவு இருக்கீங்கம்மா? 74. ஓகே, உங்களோட வயசு? 35. ஓகே ஓகே. ஆக்சுவலா வெயிட் குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை நீங்க கடைபிடிக்கணும். குதிகால் வலிங்கிறது வெறும் வெயிட்னால மட்டும் இல்ல, அதாவது குதிகால்ல இருக்கக்கூடிய போன்ல ஒரு குட்டியா ஒரு ஸ்பர்ன்னு சொல்லுவோம், ஒரு கம்ம மாதிரி ஒரு ஷேப்ல ஒரு போனி growth வரதுனாலையும் இந்த மாதிரி வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? சரிங்களா? உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. உங்களோட வெயிட் குறைக்கிறதுக்கான வழியையும் கொடுக்கலாம், பிளஸ் அது கூட உங்களோட குதிகால் வலியையும் சரி பண்ண முடியுமா? அதுக்கான சில வழிமுறைகள் எல்லாம் இருக்கு, நம்ம வீட்லயே கடைபிடிக்கிறதுக்கான வழிமுறைகள். அது கூட கொஞ்சம் நம்ம மருந்து எடுத்துக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு அதுல இருந்து ரிலீவ் ஆக முடியும். நீங்க மெடிசன்ஸ் கான்ஸ்டிடியூஷன்லாம் கொடுக்கும்போது எதனால வெயிட் ரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்த்து அந்த வெயிட் குறைக்கிறதுக்கான வழிமுறைகளையும் டாக்டர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்கம்மா. உங்களுக்கு எது பக்கத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சோ நீங்க நேர்ல வாங்க. திருப்பூர்ல இருக்கீங்களா மேடம்? திருப்பூர்ல இல்ல, கோயம்புத்தூர்ல இருக்குமா. கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரம்ல இருக்கு. நீங்க நேர்ல வந்து பாருங்க. நீங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, நம்பர் பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எப்ப கொடுத்துருக்கோங்களோ நீங்க டாக்டர் வந்து பாருங்க நேரா. ஓகே, thank you so much. And இப்போ சிம்டம்ஸ் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, ஜஸ்ட் நெக் பெயின்ல வர மாதிரியே தான் ஹிப்லயும் வந்து நமக்கு சிம்டம்ஸ் இருக்கும். அறிகுறிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நம்னஸ் ஃபுல்லா, எனக்கு வந்துட்டு எப்படி இருக்கும் பெயின் ஃபீல் பண்ணுவாங்கன்னா, லோ பேக்ல பெயின் இருக்கு, அதுக்கப்புறம் பட்டக் ரீஜியன்லயும் பெயின் இருக்கு, தைஸ் அதாவது துடையினுடைய பின்பகுதியில வலி இருக்கு, துடையினுடைய பின்பகுதியில ஆரம்பிச்சு கீழே கால் குதிங்கால் வரைக்கும் ஹீல் நம்ம சொல்றோம்ல, கீழே வரைக்கும் எனக்கு பெயின் இழுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே மேம். இப்போ இன்னொரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா, நான் விழுப்புரத்துல இருந்து பேசுறேன். ஓகே, சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் பேர் தஸ்லீம். ஓகே, இந்த இடுப்பு வலி அதிகமா இருக்கு எனக்கு, அப்பப்போ வந்துடுது. அதுக்கு நைட்டு தூங்கி காலையில ஏந்தா நிறைய அதிகமா இருக்கு.
உங்களோட ஏஜ் நம்ம வயது என்னமா? ஏஜ் 45. ஓகே ஓகே. நீங்க வேற ஏதாவது வர்க் பண்றீங்களா இல்ல ஹவுஸ் ஹோல்ட் வர்க் தானா? ஹவுஸ் வைஃப் தான். ஓகே ஓகே. एक्चुअली காலையில எந்திரிக்கும் போது ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் வரைக்கும் வலி அதிகமா இருக்கு இல்லையா? இருக்கு எனக்கு. பேக் பெயின் ரொம்ப அதிகமா இருக்கு எனக்கு. ஓகே ஓகே ஓகே. அது வந்து என்னன்னா நமக்கு தூங்கி எந்திரிக்கும் போது ஸ்டிஃப்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ்ல. அதனால வரக்கூடியது தான். அது கூட சேர்ந்து வலியும் இருக்கும். ஒரு கால் மதமதப்பு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஃபியூச்சர்ல. உங்களுக்கு பக்கத்துல உள்ள பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு நீங்க நேர்ல வாங்க. உங்களுக்கு விழுப்புரத்துல இருக்கா? விழுப்புரத்துல இல்ல, வேளச்சேரியில இருக்குமா? சென்னை வேளச்சேரியில இருக்கு. இருக்கா? எஸ் எஸ். குதிகால் வலியும் இருக்கு. அது காலையில ஏண்டா அது கண்டிப்பா இந்த ஸ்பாண்டிலோசிஸ்னால தான் அந்த குதிகால் வலி. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, கால் தொடையின் பின்பகுதியில முட்டி சொல்லுங்க. எஸ், முட்டி பின்பகுதியில குதிகால் வரைக்கும் அந்த வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் அங்க இருக்கக்கூடிய நரம்பு வந்து கீழே வரைக்கும் சப்ளை பண்ணது இல்ல. அதனால அந்த மாதிரி வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க, அது கூட கொஞ்சம் மருந்தும் கொடுப்பாங்க. ரெண்டையுமே சைமல்டேனியஸா சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த வலியில இருந்து நம்ம நிவாரணம் கொடுக்கலாம். கொஞ்சம் ரெகுலரா மருந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதினா சென்னையில இருக்கு, உங்களுக்கு வேளச்சேரி அண்ணா நகர் 2 இடத்துலயுமே இருக்கு. இல்லையா மேம்? விழுப்புரம்ல இல்லம்மா. இன்னும் ஃபியூச்சர்ல இன்னும் 6 months 1 year வரும். நீங்க இப்போ வந்து நீங்க வேளச்சேரியில எடுத்துக்கோங்க. ஃபியூச்சர்ல நீங்க அங்க பிரான்ச் வரும்போது நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அண்ட் இன்றைய நிகழ்ச்சியில் பாசிட்டிவ் ஹோமியோபதியிலேருந்து டாக்டர் நித்யா அவர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்கு மெயின்லி ஸ்பாண்டிலோசிஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இடுப்பு வலி காரணமாக வரக்கூடிய ஸ்பாண்டிலோசிஸ் பற்றி பேசிட்டு இருக்கும்போது அதுக்கான சிம்டம்ஸ், காசஸ் இதெல்லாம் என்ன மாதிரி? இப்போ நம்ம அதுக்கான சிம்டம்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பெயின் சொன்னோம் இல்லையா, பட்டக் ரீஜன்லேருந்து பேக் ஆஃப் நீ ஹீல் வரைக்கும் பெயின் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரியான ஒரு நம்னஸும் அவங்களுக்கு கூட இருக்கும். அதாவது மரத்து போகிறது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிலர் பெயினோட நேச்சர் எப்படி சொல்லுவாங்கன்னா, எனக்கு இழுக்கிற மாதிரி இருக்குது, கால் வந்து எனக்கு முட்டி வரைக்கும் மட்டும் வந்து கீழே இழுக்கிற மாதிரி இருக்குது, ஹீல்ல இருந்து முட்டி வரைக்கும் மட்டும் ரொம்ப இழுக்குது, என்னால் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல, ஜஸ்ட் கொஞ்சம் உட்காந்துருந்து எந்திரிச்சா கொஞ்சம் நேரம் ஆகுது, என்னால் ஒரு கால் எடுத்து வைக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகுது, கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காலெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 minutes கழிச்சு தான் நடக்க முடியுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுதான் வந்துட்டு பேசிக்காக நேச்சர் ஆஃப் பெயின் வந்து லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ்ல அப்படி தான் இருக்கும். ஒரு இமீடியட் ஸ்டிஃப்னஸ், ரெஸ்டிங் பொசிஷன்ல இருந்து வாக் பண்ணும்போது ஒரு இமீடியட் ஸ்டிஃப்னஸ், அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது நார்மலா நடக்க முடியுது அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகே மேம். இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ. ஃபோன் பண்ணிட்டு இங்க பேசலாங்க. எனிவே, ஸோ இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, சிம்டம்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தோம். இது மட்டும் இல்லாம வேற என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். பேக் பெயின் அப்படிங்கிறது சென்டர் ஆஃப் பேக், லோ பேக், ஜஸ்ட் பட்டக் மேல, அதாவது அனல் ஆரிஃபைஸ்க்கு கொஞ்சம் மேல வரைக்கும் இருக்கிற பெயின், அந்த இடத்துல மட்டும் அவங்க சொல்லுவாங்க கை வச்சு எனக்கு இந்த இடத்துல தான் வலிக்குது ரொம்ப அப்படிங்கிற மாதிரி. ஒரு சிலர் வந்து சைட்ஸ் ஆஃப் த ஹிப்ல சொல்லுவாங்க. வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கிற பட்சத்துல, அதாவது ஒபிசிட்டி இருக்கிற பீப்புள்ஸ் வந்து சைட்ஸ்ல பெயின் இருக்கும். இப்போ இன்னும் நேர் லைன்ல இருக்காங்கம்மா. வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். வணக்கங்க. யார் பேசுறீங்க? வணக்கங்க, திருவான்மையூர்ல இருந்து பேசுறோம். ஓகே, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அந்த கழுத்து எலும்புல தேய்மானம் இருக்குது. ஓகே, உங்களோட வயது என்னங்க? 47. எவ்வளவு நாளா வலி இருக்குங்க? வலி வந்து கையில இருக்கு. கையில இருக்கு. கழுத்து தேய்மானத்தினால உங்களுக்கு கையில வலி இருக்கு இல்லையா? மருந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? நீங்க டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல பேசுங்க. ஆமாங்க சார், நீங்க போன்ல பேசுங்க, டிவி பார்த்து பேசாதீங்க. அவங்க எக்ஸசைஸ் சொல்லி இருக்காங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு கழுத்து தேய்மானம் இருக்குன்னா எக்ஸசைஸ் மட்டும் போதாது, கொஞ்சம் மருந்தும் நீங்க எடுத்துக்கிற வேண்டி இருக்கும். நீங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. என்னன்னா கழுத்து எக்ஸசைஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா, என்ன மாதிரியான எக்ஸசைஸ் உங்களுக்கு தேவை, அதாவது கழுத்துக்கு மட்டும் வலி இருக்கு அப்படின்னா சில பர்டிகுலர் எக்ஸசைஸ் இருக்கு, கைக்கும் சேர்த்து வலி இருக்கு, கழுத்துல எனக்கு பெயின் இல்லை ஆனா கையில மட்டும்தான் வலி இருக்கு, என்னால கோம் பண்றதுக்கு ட்ரெஸ்ஸஸ் போடுறதுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதுக்கான தனி எக்ஸசைசஸ் இருக்குமா. வெறும் எக்ஸசைஸ் மட்டும் போதாது, கொஞ்சம் கூட மருந்தும் எடுத்துக்கணும். ஆக்சுவலா இங்க பாசிட்டிவ் ஹோமியோபதியில நமக்கு வெறும் வலியை மட்டும் இல்லாம அதுக்கான காரணத்தையும் நம்ம சரி பண்றதுனால அது முழுமையா சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு எது பக்கத்துல உள்ள பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சோ நீங்க நேர்ல வாங்க, டாக்டர் வந்து ப்ராப்பரா கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கான மருந்து பிளஸ் எக்ஸசைஸ் ரெண்டையும் சேர்ந்து பண்ணும்போது நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் சீக்கிரமா கிடைக்கும்.
ஓகே thank you so much and ஹிப் பெயின் அத சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா அந்த ஸ்பாட்ல மட்டும் பெயின் இருக்கும் சென்டர் ஆஃப் பேக்ல மட்டும் லோ பேக்ல பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க அதுவே வெயிட் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா சைட்ஸ் ஆஃப் த ஹிப்ல எனக்கு வந்து இடுப்பு பகுதியில் வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா எனக்கு இங்கெல்லாம் காலெல்லாம் எதுவுமே வலி இல்லை வெறும் பட்டக்ஸ்குள்ளார மட்டும் வலி இருக்கு எனக்கு ஜஸ்ட் உள்ளார சம்திங் ஏதோ உள்ளார குடையிற மாதிரி இருக்கு என்னால வந்து எந்திரிச்சு நடக்க முடியல என்னால படுக்க முடியல லைன் பொசிஷன் கூட எனக்கு பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த அளவுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கப்போ அந்த பெயினை நம்ம கன்சிடர் பண்ணிக்காம அப்படியே விடுற பட்சத்துல நம்மளோட கெயிட்டே சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்மளோட நடை அப்படிங்கிறது நேரா இல்லாம கொஞ்சம் ஒரு சைடா தாங்கி தாங்கி நடக்கிற மாதிரி ஒரு ஜஸ்ட் நமக்கு ஒரு மைல்டு போலியோ அட்டாக் ஆயிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு தாங்கி நடக்கிற மாதிரியான ஒரு கெயிட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகே மேம் இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் 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 யார் பேசுறீங்க நாங்க எம்எம்டில இருந்து கலாவதி பேசுறேங்க ஓகே சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு எனக்கு ஒரு 3 இயர்ஸா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குங்க ஓகேமா அதுக்கு இப்ப இங்கிலீஷ் மெடிசன் எடுத்திருக்கேன் சித்தா எல்லாமே எடுத்திருக்கேன் சரிங்க ரொம்ப டைட்டா இருக்கு உடம்பெல்லாம் ஓகே ஃபுல்லா பாடி ஃபுல்லாவே டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா என்னங்க உடம்பு ஃபுல்லாவே டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு டைட்டா இருக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் ஓகே ஓகே ஹோமியோபதி மட்டும் எடுத்துக்கல மத்த எல்லா இதுவும் எடுத்துக்கிட்டேன் ஓகே 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 மேபி எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நீங்க முன்னாடி எடுத்திருப்பீங்க இல்லையா அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் அதோட ஹிஸ்டரி எல்லாமே பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு நீங்க நேர்ல வாங்க பக்ஸ்டி ஹோமியோபதி பிரான்ச்க்கு உங்களுக்கு நியர்பை பார்த்தா அண்ணா நகர்ல கூட ஒரு பிரான்ச்ல இருந்து ரிலீஃப் கிடைக்காது லைஃபும் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்ல ஆக்சுவலா வந்து எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி இருக்கு அப்படிங்கறத பாக்கணும் நமக்கு வந்து டிஃபார்மிட்டிஸ் இருக்கு அப்படின்னா ரெக்கவர் பண்றது இட்ஸ் லிட்டில் பிட் டஃப் டிஃபார்மிட்டிஸ் இல்ல பெயின் அண்ட் ஸ்டிஃப்னஸ் தான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ரெக்கவர் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குமா உங்களோட ஓல்டு ரிப்போர்ட்ஸ் பிளட் ரிப்போர்ட்ஸ் பிளஸ் உங்களோட ட்ரீட்மெண்ட்ஸ் ஓல்டு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க உங்களுக்கு எம்எம்டிஏனா நீங்க வந்து நியர்பை அண்ணா நகர்ல கூட ஒரு பிரான்ச் இருக்கு வந்துருமா மேடம் என்னங்க அண்ணா நகருக்கு வரலாம்ல மேடம் தாராளமா வரலாம் ஃபுல் டீடைல்ஸும் எடுத்துட்டு வாங்க கண்டிப்பா ஃபுல்லா கேஸ் எடுத்துட்டு உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் மெடிசன் கொடுப்பாங்க டாக்டர் அது மூலமா உங்களுக்கு அதோட இன்டென்சிட்டி அந்த ஸ்டிஃப்னஸ் குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குமா சரிங்க மேடம் ரொம்ப நன்றி மேடம் ஓகே thank you so much for calling and இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா சிம்டம்ஸ் சொல்லிட்டு இருந்தோம் பட்டக் ரீஜியன்ல ரொம்ப பெயின் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இது வந்து எதனால வருது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டா இருக்கும் ஜஸ்ட் எனக்கு வந்து இடுப்புல வந்து தேய்மானம் இருக்கு அப்படின்னா என் கால் வலிக்குது பிகாஸ் நர்வ் சப்ளைனால தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா அந்த இடத்துல வரக்கூடிய தேய்மானம் அப்படிங்கிறது வெறும் தேய்மானமா மட்டும் இல்லாம ஒரு போனி growth ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அந்த இடத்துல சாரி மேம் இப்போ இன்னொரு காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க சார் யார் பேசுறீங்க எங்க இருந்து பேசுறீங்க சார் என்னோட நேம் ஸ்ரீதர் ஓகே நான் கரூர்ல இருந்து கூப்பிடுறேன் மேடம் ஓகே சோ என்னோட வைஃப் பேர் வந்து பாத்தீங்கன்னா சுதா மேடம் ஓகே சோ அவங்களுக்கு 26 வயசு ஆகுது சரிங்க சோ அவங்களோட வெயிட் லாஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க அவங்க எவ்வளவு வெயிட் இருக்காங்க அவங்க இப்போ சோ 80 kg இருக்காங்க மேடம் அவங்க ஓகே ஓகே அவங்களோட ஏஜ் வந்து 26 மேடம் 26 ஓகே அவங்களுக்கு வேற ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா தைராய்டு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா மேடம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு இருக்கு அப்படின்னு சொல்லி லாஸ்ட் டைம் டாக்டர் செக் பண்ணும்போது சொல்லிருந்தாங்க ஓகே தைராய்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் எடுத்துட்டாங்களா எடுத்தாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தும் பாத்தீங்கன்னா இன்னும் அதே மாதிரி தான் இருக்காங்க இன்னும் வெயிட் எக்ஸ்ட்ரா வர மாதிரி தான் இருக்கு சோ கம்மியா வர மாதிரி ஒன்னும் உங்களுக்கு எதுவும் ஃபீல் இல்ல ஓகே 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 மென்ஸ்ட்ரல் irregularities அந்த மாதிரி இருக்கா ஹலோ மென்ஸ்ட்ரல் irregularities இருக்கா இல்ல மேடம் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி எதுவும் இல்ல ஆக்சுவலா ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறப்போ பிகாஸ் ஆஃப் த ஹைப்போதைராய்டிசம்னாலேயே வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார் தைராய்டு லெவல்ஸ் வந்து குறைக்கும் போது தான் உங்களுக்கு திரும்ப நார்மல் ஸ்டேஜ்க்கு போவாங்க தைராய்டு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறப்போ அதனாலேயே வந்து வெயிட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால தைராய்டு லெவல்ஸ் நார்மலுக்கு கொண்டுட்டு வர்றது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம் அவங்க குழந்தைங்க இருக்கா சார் ஆக்சுவலா இஃப் இன் கேஸ் பிரெக்னென்ட் ஆகல அப்படின்னா அது டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இப்போ நமக்கு தைராய்டு லெவல்ஸ் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஒபிசிட்டி மட்டும் இல்ல அது வந்து ஒபிசிட்டிங்கிறது ஒரு சாதாரண இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் சிம்டம் அதை நம்ம ப்ராப்பரா ட்ரீட் பண்ணல அப்படிங்கும் போது மெமரி லாஸ் டயர்ட்னஸ் ட்ரௌசினஸ் எல்லாமே இருக்கும் டே டைம்லேயே கொஞ்சம் வந்து ஆக்டிவா இருக்க முடியாது நம்மளால ரொம்ப டல்லா ஃபீல் பண்ணுவாங்க ரெகுலர் டே டு டே ஆக்டிவிட்டியே வந்து ரொம்ப கொஞ்சம் நிறுத்தி செய்யற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நான் வச்ச இடத்துல மறந்துடுறேன் இப்ப எல்லாம் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மெமரி லாஸ் ஒரு கை நடுக்கம் அந்த மாதிரி எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார் நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச் வாங்க நமக்கு என்னன்னா ப்ராப்பரா கான்ஸ்டிடியூஷனலா நம்ம மெடிசன் கொடுக்கும்போது ஃப்ரம் பேஸ்ல இருந்தே நம்ம ட்ரீட் பண்றோம் அதனால தைராய்டை வந்து நார்மல் கொண்டுட்டு வர முடியும் அது கூட நமக்கு கொஞ்சம் எக்ஸசைசஸ் அண்ட் டயட்டையும் சொல்லி கொடுப்பாங்க டாக்டர்ஸ்
தைராய்டுக்கான ஸ்பெஷல் டயட் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு தைராய்டு லெவல் சீக்கிரமா குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மூலமா ஒபிசிட்டி குறையும். உங்களுக்கு நியர்பை பிரான்ச் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர்ல இருக்கு, சென்னையில இருக்கு. உங்களுக்கு எது நியர்பை பிரான்ச்சோ நீங்க நேர்ல வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். ஓகே, thank you so much for calling. And இந்த டிஃபரண்ட் சிம்டம்ஸ் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, இது ஆக்சுவலா இது வந்து பிகாஸ் ஆஃப் கம்ப்ரெஷனால தான் அப்படின்னு சொன்னோம். ஆனா இந்த மாதிரி வெறும் டீஜெனரேஷன் மட்டும் இல்லாம, அதாவது தேய்மானம் மட்டும் இல்லாம ரெண்டுக்கும் இடையில உள்ள கேப் குறையும் போது என்ன ஆகும்னா ஒரு ஸ்மால் போனி க்ரோத், ஒரு கமா ஷேப் போனி க்ரோத் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஸ்பர் அப்படின்னு சொல்லுவோம், போனி ஸ்பர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி போனி ஸ்பர் வந்துட்டு இன்ஸ்டெட் ஆஃப் வெளியில வரதுக்கு பதிலாக உள்ளார சின்னதா போகுதுனாலும் ஸ்பைனல் கார்ட்ல போகக்கூடிய நர்வ்ஸை அது போய் பிஞ்ச் பண்ணும். ஜஸ்ட் லைட்டா டச் பண்ணனாலே அந்த நர்வ்ஸ் அந்த இடத்துல கம்ப்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய பிரான்ச்சஸ் வந்து எந்த பகுதியில எல்லாம் சப்ளை பண்ணுதோ அங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் சிம்டம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு இப்போ வந்து நமக்கு அதாவது ஹிப்ல பெயின் இருக்கு அப்படின்னா வெறும் இங்க மட்டும் கிடையாது, அந்த போனி ஸ்பர் அங்க இருந்து வரக்கூடிய பிரான்ச்சஸ் வந்து ஹிப் பட்டக்ஸ்லயும் நர்வ் சப்ளை இருக்கு, தைஸ்லயும் இருக்கு, நீஸ்லயும் இருக்கு, டில் டோஸ் வரைக்கும் நமக்கு இருக்கு இல்லையா. ஒரு சிலர் ஃபீல் பண்ணுவாங்க டிப் ஆஃப் த டோஸ் மட்டும், அதாவது கால் விரலோட நுனி மட்டும் எனக்கு மரத்து போகுது, முன்னாடி அந்த மாதிரி இவ்வளவு நாள் இருந்தது இல்லை, இப்போ ஃபியூ மந்த்ஸா வந்து எனக்கு கால் நுனி மட்டும் மரத்து போறதுக்கு ஆரம்பிக்குது. அவங்களுக்கு டயபெட்டிக் இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும். பிகாஸ் டயபெட்டிக் நியூரோபதி இருந்தாலும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே மேம், இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்ச்சியில பாசிட்டிவ் ஹோமியோபதில இருந்து டாக்டர் நித்யா அவர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். அண்ட் மெயின்லி ஸ்பாண்டிலோசிஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ், அது வந்து எங்கெல்லாம் நம்மள அஃபெக்ட் பண்ணுது, அதுக்கான சிம்டம்ஸ் என்ன, வாட் குட் பி த காசஸ், இப்படி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அண்ட் ஸோ இப்போ ஒரு இடத்துல வரக்கூடிய ஸ்பாண்டிலோசிஸ் மற்ற இடங்களையும் எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்பாண்டிலோசிஸ் பத்தி பேசும்போது இந்த வெயிட் லிஃப்டிங், இப்போ ஒரு ஆன் அன் எவ்ரிடே பேசிஸ் நம்ம நிறைய விஷயங்கள் செய்யும் பொழுது வெயிட் நம்ம தூக்கிடுறோம், அதனாலையும் நிறைய எஃபெக்ட்ஸ் வருது. பட் அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. நாங்க திருவேற்காட்டுல இருந்து பேசுறோம். என் பேரு மல்லிகா. ஓகே. எங்க டாக்டருக்கு வந்து தைராய்டு இருக்குங்க. அதாவது தைராய்டு குண்டா தைராய்டு நான் மாத்திரை போடுறேங்க. ஓகே, எவ்வளவு எம்ஜி சாப்பிடுறாங்கம்மா? எவ்வளவு எம்ஜி? 1.125 ml. 125. ஓகே ஓகே. அவங்களோட வயசு, உங்க டாக்டர் அவளோட வயசு இப்ப 20 முடிஞ்சு 21ங்க. ஓகே ஓகே. இப்போ எவ்வளவு வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க? அவ எப்போ ஏஜ் அட்டன் பண்ணாலும், அதாவது ஒரு 15-16 வயசுல இருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு 5 to 6 இயர்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓகே. ஆமாங்க. ஓகே இருக்கறா. ஓகே. அவங்களோட வெயிட் அதிகமா இருக்காங்கமா? வெயிட் அதிகமா தான் இருக்கறாங்க. ஓகே ஓகே ஓகே. கண்டிப்பா ஆக்சுவலா வந்து கொஞ்சம் ரெகுலர் மருந்து எடுத்துக்கிறது அவசியமா. உங்களுக்கு எது நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சோ நீங்க நேர்ல கூட்டிட்டு வாங்க. பிகாஸ் என்னன்னா தைராய்டு லெவல் ரொம்ப அதிகமா இருக்கிறப்போதான் இந்த மாதிரி 125 அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமான பவர் உள்ள மருந்து தான். சரிங்களா? அப்படி அவ்வளவு நிறைய எடுத்துக்கும் போது இப்ப 125ங்கிறது அடுத்து 150ஆவோ இல்ல 200ஆவோ மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை நம்ம குறைக்கிறது தான் நல்லது இல்லையா? நீங்க நேர்ல கூட்டிட்டு வாங்க குழந்தைய. ஜஸ்ட் என்ன பிகாஸ் வேற என்ன ரீசன்ஸ் இருக்கு, ஒபிசிட்டி இருக்கா, இரெகுலர் மென்சஸ் இருக்கா, இல்ல தைராய்டுக்கு வேற என்ன காரணங்கள் இருக்கு அப்படிங்கறத பார்த்து நம்ம அதை குறைக்கிறது மூலமா உங்களோட மாத்திரையினுடைய அளவே குறைக்க முடியும். கண்டிப்பா 125 அப்படிங்கிறது 100 இல்ல 75, 50 அப்படிங்கறத குறைச்சு கண்டிப்பா அதுல இருந்து அவங்கள ரிலீவ் பண்ண முடியும். அவங்களோட ஏஜ் ரொம்ப கம்மிங்கிறதுனால மேடம் மாத்திரையே இல்லாத இருக்க முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க நேர்ல கூட்டிட்டு வாங்க. அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்றது மூலமா அதுல இருந்து அவங்கள ஃப்ரீ பண்ண முடியுமா? ஓகே மேடம். ஓகே, thank you so much. and இந்த வெயிட் லிஃப்ட் பண்றது பத்தி இப்போ வெயிட் லிஃப்ட் பண்றோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வெயிட் லிஃப்ட் பண்றோம்? நமக்கு வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது மசில் கேட்ச் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது தசை பிடிப்புன்னு சொல்லுவோம்ல, ரொம்ப நான் வெயிட் தூக்குனா அதனால பிடிச்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த மாதிரி வெர்டிபிராஸ்ல வரக்கூடிய டிஃபெக்ட் அப்படிங்கிறது வெயிட் லிஃப்ட்னால வர்றது ரொம்ப கொஞ்சம் ரேர் அப்படின்னே சொல்லலாம். இல்ல கான்ஸ்டன்டா வெயிட் போட்டுட்டே இருக்காங்க. இப்ப ஜிம் போறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டே இருக்காங்க. பிகாஸ் இப்போ நம்ம இந்த மாதிரி காம்படிஷன்ஸ்க்கெல்லாம் வந்து ப்ரிப்பேர் ஆவாங்க இல்லையா, இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வெயிட் போடும்போது அது வந்து நம்மளோட ஸ்பைனல் கார்ட்ஸ் அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு. ஓகே மேம், இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. இருந்து ரகுநாதன் பேசுறேன். ஓகே, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? ஷோல்டர் பெயின் லெஃப்ட் சைடு. ஓகே. எங்க பெயின்? ஷோல்டர் லெஃப்ட் சைடு பெயின் இருக்குங்களா? லெஃப்ட் சைடு பெயின் இருக்கு. கையெல்லாம் மடக்க முடியல, நரம்பெல்லாம் இருக்குது. ஓகே. மரத்து போற மாதிரி இருக்கா சார்? மரத்து போற மாதிரி இல்லையா, அது கரெக்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு.
கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல இது வந்து பிகாஸ் ஆஃப் cervical spondylosis-னால தான் சார், பயப்பட வேண்டாம். ஆக்சுவலா அந்த மாதிரி கை கீழே போடும்போதே சொல்லுன்னு இழுக்கிற மாதிரி இருக்கும். பிளஸ் நம்மளால ஃப்ளெக்ஸ் பண்ணி ஈஸியா கை மூவ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க இதுக்கு முன்னாடி மருந்து எடுத்திருக்கீங்களா? நான் இங்க அலோபதியில பாத்துட்டு இருக்கேன். ஓகே, எப்படி இருக்கு? பெட்டர்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு? சொல்லி கொடுத்தாங்க இதுல. ஓகே ஓகே ஓகே. நீங்க முன்னாடி ஒரு ஸ்கேன் எக்ஸ்ரே எடுத்திருப்பீங்க இல்லையா? நெக் எக்ஸ்ரே எடுத்திருப்பீங்க இல்லையா? எம்ஆர்ஐ எடுத்தேன். ஓகே, அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க நேர்ல வாங்க பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு. ஓகேவா? உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா? அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதிக்கு நேர்ல வாங்க. உங்களுக்கு எக்ஸசைஸ் மட்டும் போதாது, கொஞ்சம் மருந்து எடுத்துக்கணும். நமக்கு பேசிக்கா அதனுடைய ரூட்டை போய் நம்ம சரி பண்ணா மட்டும்தான் அதுல இருந்து நம்ம வெளியில வர முடியும். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பார்த்து நம்ம சரி பண்ணணும். அது கூட உங்களுக்கு எக்ஸசைஸஸும் சேர்த்து சொல்லி கொடுப்பாங்க டாக்டர்ஸ். ஆல்ரெடி நீங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது வந்து உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ்க்கு தகுந்த கரெக்டான எக்ஸசைஸா அப்படிங்கறதையும் பார்த்துட்டு அது கூட நம்ம மருந்து கொடுக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார். உங்களுக்கு எது நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சோ நீங்க நேர்ல வாங்க. திருச்சியில இருக்கா? என்னம்மா? திருச்சியில இருக்கா? திருச்சியில இல்ல சார், ஆக்சுவலா கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில இருக்கு. இல்ல சென்னையிலயும் இருக்கு. சென்னையில 2 இடத்துல இருக்கு, அண்ணா நகர் அண்ட் வேளச்சேரின்னு. உங்களுக்கு எது நியர்பை பிரான்ச்சோ நீங்க நேர்ல வாங்க. ஜஸ்ட் அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். அண்ட் நம்மளுடைய இப்போ சிம்டம்ஸ் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ வெறும் இந்த பேக் பெயின் மட்டும் இல்லை, நமக்கு நெக் பெயினா இருந்தாலும் சரி, பேக் பெயினா இருந்தாலும் சரி. இப்போ சொன்னாரு என்னால டிஸ்கோஆர்டினேஷன் நம்ம சொன்னோம் இல்லையா? என்னால மடக்க முடியல, நீட்ட முடியல, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொன்னோம். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் இல்லாம நமக்கு பிகாஸ் ஆஃப் ஹிப் பெயின்னால நம்மளோட ரெகுலர் டே டு டே ஆக்டிவிட்டீஸே ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி சிம்டம்ஸோட வராங்கன்னா வெறும் அந்த கம்ப்ளைண்ட்டுக்காக மட்டும் நம்ம மருந்து கொடுக்க போறது கிடையாது. அவங்களுக்கு வந்து ஃபுல்லா கான்ஸ்டிடியூஷனலா மெடிசன் கொடுக்க போறோம். அவங்களோட பசி எப்படி இருக்கு, தண்ணி தாகம், தூக்கம், யூரின் மோஷன், அவங்களோட வெதர் டாலரன்ஸ் எப்படி இருக்கு, அவங்களோட மைண்ட் எப்படி இருக்கு, எனி டிஸப்பாயின்மெண்ட்ஸ், வரிஸ், இல்லை எனி ஹோப்லெஸ்னஸ், அந்த மாதிரி அவங்க ஹாப்பியா இருக்காங்களா, ஃபேமிலி பர்சன்ஸ் கூட எப்படி இருக்காங்க, சோஷியலா எப்படி இருக்காங்க, எவ்ரிதிங் we are going to ask. அப்போ டீட்டெயில் அவங்களோட மைண்ட், அவங்களோட பாடி, அவங்களோட பர்டிகுலர் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட பர்சனாலிட்டியோட சேர்ந்து அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு வரும். அதுதான் நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கேற்ற மாதிரியான கான்ஸ்டியூஷனல் நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பா நமக்கு இப்போ வெறும் ஸ்பாண்டிலோசிஸ்னு மட்டும் கிடையாது, தைராய்டு ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை இன்ஃபர்டிலிட்டி ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு சிலர் சொன்னாங்க இல்லையா, ஜஸ்ட் நமக்கு எனக்கு ஜாயிண்ட் பெயின், ஆர்த்தரைட்டிஸ் பெயினாக இருந்தாலும் சரி, கேஸ்ட்ரைட்டிக் கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் சரி, எதையுமே நம்ம கான்ஸ்டியூஷனலாக நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு அதில் கம்ப்ளீட் கியூர் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஃபுல்ஃபில்மெண்ட், பர்மனன்ட் ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஹெல்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து ஃபுல்லாகவே வந்து அதுல இருந்து நார்மலுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஹோமியோபதியில் நம்ம பண்ணக்கூடிய ஸ்பெஷல் திங் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஓகே மேம், இப்போ வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் காசஸ் பற்றி பேசும்பொழுது அதுல வந்து எது ரொம்ப மோஸ்ட் காமன் அப்படின்னு சொன்னா அது எது? மோஸ்ட் காமன் அப்படின்னு பார்த்தோம்னா சிட்டிங் பாஸ்டர் தான் நமக்கு சொல்லலாம். சிட்டிங் பாஸ்டர் அப்படிங்கிறது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சாதாரணமா உட்காரும் போது கொஞ்சம் சேர்ல சாஞ்சு உட்காருது, ஓரமா உட்காருது, இல்ல ஸ்டைலா நம்ம உட்காரணுங்கிறதுக்காக உட்காருது, இல்ல காலை வந்து ஜஸ்ட் கிராசிங் லெக்ஸ் அந்த மாதிரி போட்டு உட்காரும் போது ரொம்பவே ஸ்ட்ரெயின் கொடுக்கும் இல்லையா? அந்த லோவர் பேக்குக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுப்போம் கிராசிங் லெக் அப்படியே உட்காரும் போது. அதே கான்ஸ்டன்டா ஒரு 1 hour 2 hour லெக் கிராஸ் பண்ணியே உட்காந்துருக்கோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். அந்த இடத்துல ரொம்ப இப்படி அமுத்தி தான் உட்காருவோம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல கம்ப்ரெஸ் ஆகும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து மரத்து போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குல்ல. அந்த மாதிரி காசஸை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்றது மூலமா இந்த வலியை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம கையிலேயே இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்னைக்கு ஸ்பாண்டிலோசிஸ் பத்தி நிச்சயமா ரொம்ப அழகான இலாபரேட்டான விஷயங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் சொன்னீங்க. மிக்க நன்றி. அண்ட் இந்த நிகழ்ச்சியை பார்த்த நேயர்கள், கால் பண்ணவங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி. மீண்டும் இதே போன்ற ஒரு யூஸ்ஃபுல்லான நலம் காக்க நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.